மொத்தம் எத்தனை மாடு எடுத்துருக்கீங்க? நான் செஞ்சது கிடையாது. நான் செஞ்சது இல்லை. உனக்கு எந்த ஊர்? நான் சுந்தராஜபுரம் வேறனூர் பக்கத்துல. இல்லை மாடை களவண்டீங்களா? நான் களவாண்டல். அப்போதைக்கு பிடிச்சிட்டுங்க. என்ன களவாண்டலைன்றாரு அவர்? மண்ணு இது களவாண்டியா? என்ன களவாண்டா? அப்புறம் எதுக்கு எங்களை பார்த்து ஓடுனேன்? நான் ஓடலாம் இல்லைண்ணே, நான் ஓடவே இல்லை. அப்புறம் எதுக்கு ஓடுனேன்? நீ மாடு எடுக்கலன்னா எதுக்கு ஒன்னு பிடிக்கிறாங்க? மாடு எடுத்தவங்களோட நான் போனேனே. ஒரு 60-65 மாடுக்கு மேல களவு போயிருக்கு இந்த பகுதியில் மட்டும். எந்த பகுதி? வண்டியூர், கருப்பாயனூர்னி, பைபாஸ் ரோடு, தெப்பக்குளம், ஒத்தக்கடை, புத்தங்குடி, அண்ணா நகர், இந்த பகுதியில் மட்டும் இந்த ஒரு 3 மாசமா கிட்டத்தட்ட ஒரு 70 மாடு 80 மாடுக்கு மேல காணா போயிருக்கு. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிற மாட்டாங்க. மாடை எங்க எடுத்தீங்க, மாடை போய் தேடுங்க அப்படின்னு போலீஸ் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இது வரைக்கும் மாடு காணான்னு மதுரை ஸ்டேஷன்ல 19 ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் கூட இல்ல. போட மாட்டாங்க, சிசிடிவி கேமரா தர மாட்டாங்க. இது நிரந்தரமான உண்மை. நாங்க போய் மாட்டுக்காரன்னு சொல்லி போனா மாடை ஏன் அவுத்து விடுறீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்கன்னாங்க. இவ்வளவு தூரம் புட்டேஜ பிடிச்சிருக்கோம். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு திருடனை நாமக்கல்ல போய் பிடிச்சோம். மாடு வித்து சந்தையில வச்சு பிடிச்சோம். சந்தையில வச்சு பிடிச்சு அவனை கொண்டு வந்து ஒண்ணுமே செய்யல, எந்த விசாரணையும் பண்ணல. அப்படியே கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் இருக்கான். இன்னைக்கு வந்து அவங்களை வந்து ஒரு 5 பேரை பிடிச்சிருக்கோம். 5 பேர் வந்து ஒரு டாடா ஏசில வந்து கெட்டி கிடந்த மாடு ஒரு 3 மாடு அவுத்துருக்காங்க. அவுத்து ஆள் பார்த்தோன்னா ஓடிட்டாங்க வண்டியில இருந்து. மறுபடியும் அந்த பயலுல பிடிச்சிட்டோம். பிடிச்சு கூட உள்ள ஆளையை பிடிச்சு திருமங்கலத்துல ஒரு ஆள்கிட்ட விற்கிறதா இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்கேயும் போய் பார்த்துட்டோம். அங்க மாடு இருக்கு, ஆள் இல்ல. இந்த ஆள் நாங்க ஆள் வந்துட்டோம் தெரிஞ்சு ஓடிட்டாங்க. முக்கியமான குற்றவாளி பேர் என்னது? பொதிய ராஜாவோ அவர் தான் மாடு திருடுறதா சொல்றாங்க. இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேரை பிடிச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, அண்ணா நகர் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. ஆனா அந்த மாடு சம்பந்தமா கையெடுத்து கும்புற தமிழக அரச இந்த மாட்டுக்காண்டி தயவு செஞ்சு வழக்காக பதிவு செய்ய சொல்லுங்க. இல்ல எங்களை மருந்தை குடிச்சு கொள்ள சொல்லுங்க. எங்களுக்கு மருந்தை கொடுக்க சொல்லுங்க. சாகர தவிர வழி இல்லை. ஒண்ணு மாநகராட்சி மாடை ஃபுல்லா பிடிச்சு எங்களை வாழ்வாதாரம் கெட்டு போகுது. இப்ப திருடிங்க ஒரு பக்கம், நாங்க வாழ்றதா என்ன செய்யுது? பயலுகளை சிசிடிவி கேமரா வச்சு வண்டி எங்க போகுது வருது. மாடை ஏத்தும் போதே பிடிச்சோம், ஆள் ஓடிட்டாங்க. வண்டியை பிடிச்சு 4 பேரை பிடிச்சு ஒரு வேலை கூட ஒரு கீழல் கூட கிடையாது. அப்படியே கொண்டு பத்திரமா அண்ணா நகர்ல வந்து வண்டி டாடா ஏசி போகுது. அதை நாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் பைபாஸ்ல மாடை பிடிச்சு ஏத்தும் போது கட்டிட மாடை அவுக்குறாங்க. ஏத்தமோ பார்த்துட்டோம். பார்த்ததுல எங்களை மாடை விட்டுட்டு வண்டியை விட்டு ஓடிட்டாங்க. மறுபடியும் விரட்டி பிடிச்சு 5 பேரை பிடிச்சு இப்ப சேஷன் அண்ணா நகர் சேலம் ஒப்படைச்சிருக்கோம். இவங்க மேல தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். 5 பேர் அனுப்பாண்டி பகுதியை சொந்தவங்க. 5 பேருமே அனுப்பாண்டி போய் எல்லாருமே மாடு திருடுனவங்க கூட அனுப்பாண்டி பகுதியை சொந்தவங்க. நைட்ல தான் திருடுறாங்க. அவங்களும் மாடு கண்டு வச்சிருக்காங்க. விஷயம்லாம் தெரியுது அவங்களுக்கும். எங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியும். இந்த மாடை புல்லா கிட்டத்தட்ட 70-80 மாடு இந்த 3 மாசத்துல. இதுக்கு முன்னாடி போனா வேற. இந்த 3 மாசத்துல அதான் திருடி கொண்டு போய் திருமங்கலத்துல ஒரு ஆள்கிட்ட வித்துருக்காங்க. சேதுன்னு சொல்லி அவர் பேரு. அவர்கிட்ட வித்துருக்காங்க. அவரை பிடிச்சோம்னா எங்க மாடு இருக்குன்னு தெரிஞ்சிடலாம். ஃபுல்லாவே ஏழைப்பாளைய. இந்த மாடை வச்சுதான் வாழ்வாதாரமே. இந்த மாடை வச்சு சும்மா லோனுக்கு வாங்கி 5-10 லோனுக்கு வாங்கி மாடு வச்சிருக்காங்க. அதை கலாட்டு போயிடுறாங்க. குழு வாங்கி செத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து மாடை ஃபுல்லா முதல்ல ரெக்கவர் பண்ணுவாங்க. இவங்களே அவங்க சொன்னதே 70 மாடு சொல்றாங்க. அந்த பயலுக சொன்னதே 70 மாடு நாங்க பிடிச்சிருக்கோம். இந்த பயலுக சொல்றாங்க வியாழக்கிழமை 3 மாடு, சனிக்கிழமை 3 மாடு, திங்கக்கிழமை 3 மாடு, வாரத்துல 9 மாடு பிடிச்சிருக்கோம். பிடிச்சு கொண்டு போய் அங்க விட்டு பணத்தை வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் அவங்க இன்னும் வாங்கிக்கிடுவாங்க. அதான் குறைஞ்சபட்சத்துக்கு 10-15,000 கிடைச்சா குடிச்சா போதும். மாடை பொறுத்து நல்ல மாடா இருந்தா 20,000 கொடுப்பாங்க. மாடை பொறுத்து கறிக்கு வித்துருக்காங்க. வெற்ற கறிக்கு தான் வித்துருப்பாங்க. ஆனா மாடு சில மாடு இருக்கு அங்க கட்டி கிடக்குன்னு சொல்றாங்க. நாங்க போய் அங்க பார்க்க முடியல. தயவு செய்து எங்களுக்கு மாடை மட்டும் ஃபுல்லா ஏழைப்பாளைய. நைட்டு 10 மணி வரைக்கும் இருந்துச்சு. 1 மணி 2 மணிக்கு காணாம மாடை கட்டி வீட்டுக்கு பக்கத்துல கட்டிருந்த மாடு. எங்க மாடலாம் 2ஆம் தேதி சார் வீட்டுல கட்டி போட்ட மாடுதான் எங்க மாடலாம். எப்படி அவுத்துட்டு போனாங்க என்னன்னா பக்கத்துல இருக்க குட்டேசு ஓடல அப்படின்ட்டாங்க. அதோட கண்டுபிடிக்க முடியல. ஏத்திட்டு போனாங்க என்னன்ற திருப்பி அது சிசிடிவி கேமரா ஓடலைன்ட்டாங்க. ரெண்டுமே கரவமா. அங்க போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணணும். அவங்க வந்து பாத்துட்டு ஒரு குட்டேஷன் ஓடலை, நாங்க என்ன பண்ண முடியும்ட்டாங்க. இதோட அடுத்து பாக்கலான்ட்டாங்க. அதோட அப்படியே விட்டுட்டோம். நாங்க இவங்கதான் இந்த ஏரியாக்குள்ள சரணல எல்லாமே களவாண்டு இருக்காங்க. நாங்களும் எங்க ரோடு பக்கம் தான். நாங்களும்
எத்தனை மாடு நீங்க வளர்க்குறீங்க? எத்தனை மாடு? நாங்க 25 மாடு வச்சிருந்தோம். அதுல இப்ப போன வருஷம் 2 மாடு கலாண்டு போயிட்டாங்க. இப்ப இந்த மாடு 2 மாடா கட்டுறோம். எங்களோட பொழப்பே அதான். ரொம்ப கஷ்டமா இருந்து காசு சேர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. அவ்வளவு ஒரு கஷ்டம் அதை சேர்க்க முடியாது. அது எத்தனை நேரம் முடிச்சுட்டு முடியும்? 1 மணி வரைக்கும் இருப்போம். அதுக்கு மேல நாங்க தூங்கிடுவோம். இப்படியே காலம் நாங்க தூங்குன பார்த்து வந்து இந்த மாதிரி. ஆனா அந்த தாடிக்கார பையன் நான் எத்தனை இதுல பாத்திருக்கேன், ரிங்கு ரோட்ல பாத்திருக்கேன். அந்த பையனை பாளையத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த பையன் ரிங்கு ரோட்ல திரிவேன், நான் பாத்திருக்கேன். இந்த பையனை நான் அடிக்கடி பாத்திருக்கேன். பசங்களா இருக்காங்களே, நான் அந்த பசங்களை எல்லாம் பாக்கல. இந்த தாடிக்கார பையன் அடிக்கடி இதுல வந்திருக்கேன், ரிங்கு ரோட்ல பாத்திருக்கேன். நோட்டம் பண்றது சார். பசங்களை வச்சு மாடை பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி எங்க மாடே 4 மாடு காணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.